சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்து இனி உனக்கு கிடைக்காது. நீ எதிர்பார்த்து நீயே துளைத்து விட்டாய். ஏன் இப்படி செய்தாய்? இந்த காரியத்தை நீயே செய்யக்கூடாது என்று எச்சரித்தும் இதை நீ செய்திருக்கிறாயே. மீண்டும் உன் வாழ்க்கையில் எதையும் நீ தொடர வேண்டாம் என்று நினைத்தாயா? நான் சொல்வது நீ எப்பொழுது கேட்பது இல்லை. என் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் நடப்பதும் இல்லை. பிறகு நான் சொல்வது எப்படி உனக்கு நடக்கும்? புரியவில்லையா? சொல்கிறேன் கேள். உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போவதையாவது இனி நல்லதாக நடக்க வேண்டும் என்று தானே உன் சாயப்பா உன்னோடு இருந்து போராடுகிறேன். நீயும் உன் மனதில் இருக்கும் வலிகளையும் என்னிடம் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அதற்கு நான் ஏதாவது ஒரு வழி செய்து உன் வேதனையை போக்க வேண்டும் என்று தானே போராடி வருகிறேன். அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்லும்படி நீ நடந்தால்தானே எந்த குறைகளும் எந்த தடைகளும் இல்லாமல் அந்த காரியத்தை நான் செய்ய முடியும். ஆனால் நீ அப்படியா நடக்கின்றாய்? நான் சொல்வதை நீ கேட்கிறாயா? உன் மனதை தொட்டு சொல் பார்ப்போம். நான் எதை சொல்கிறேனோ அதற்கு நேர்மாறாகத்தான் நடந்து வருகிறாய். மீண்டும் மீண்டும் நான் உன்னிடம் எச்சரிக்கிறேன். உன் செயல்களால் தான் வரும் நல்லதை நீ இழந்து விடுகிறாய் என்று மறந்து விடாதே. உன் வாழ்க்கையை இழந்து பார்த்தது பற்றாது. உன் செயல்களை பார்த்து இனியாவது உன் வாழ்க்கையை மாற்றலாம் என்று கூறினாலும் அதையும் புறக்கணித்து விட்டு என் இஷ்டத்திற்குத்தான் ஆடுவேன் என்று சொன்னால் உன் சாயப்பாவினால் எதையும் இனி செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொள். ஒருவருக்கு வாழ வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது, அதற்குண்டான காரியத்திலும் இறங்க வேண்டும். ஒரு காரியம் வளமாக சிறப்பாக வெற்றியாக நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அதில் உன் பங்கு இருக்க வேண்டும் அல்லவா? முழுக்க முழுக்க உன்னுடைய வேலையாக இருந்தால் மட்டும்தான் இந்த காரியம் உனக்காக இருக்கும். ஆனால் நீ அப்படி செய்கிறாயா என்று உன்னை நீயே கேட்டுக்கொள். எந்த காரியங்களிலும் உன் எண்ணமும் உன் செயலும் இல்லை. இன்னும் பிறரிடம் கேட்டுத்தான் நீ ஒவ்வொரு செயலையும் செய்கிறாய். உன் வாழ்க்கையை இத்தனை தூரம் கெடுத்தது பத்தாது என்று இன்னமும் அவர்களை அழைத்து கொண்டு தான் இருக்கிறாய். எதிர்மறையான விஷயங்களை விட்டுவிட்டு நேர்மறையான செயல்களை மட்டும் செய். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் எந்த தடைகளும் இல்லாமல் என்னால் என் வாழ்க்கையை சீர்படுத்த முடியும் என்று நான் சொன்னாலும் நீ அதை கேட்பதாக இல்லை. பிறகு உன் சாயப்பா நான் என்ன செய்வேன்? உன் எதிர்காலத்தை மாற்ற வேண்டும் என்று துடிக்கும் உன் சாயப்பாவை கோவித்து கொள்ளாமல் உன்னிடம் இருக்கும் தவறுகளை குறைகளை சரி செய். நீ எதையெல்லாம் சரி செய்தாலே உடனுக்குடன் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். உன்னுடன் இருக்கும் தவறுகள் உனக்கே தெரியும் அல்லவா? உடனே அதை மாற்ற வழி செய், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.